திருமணமாகி இப்போ நாம் சமீபத்தில் ஒரு கேஸ் பார்த்தோம். 2 பேரும் ரொம்ப எஜுகேட்டட், மாஸ்டர்ஸ் முடித்தவங்க, பெரிய போஸ்ட்டில் வேலை செய்கிறாங்க. அவங்க திருமணமாகுது, செக்ஸ் பண்ண முடியல. அப்படி கொஞ்ச நாள் குழப்பமாக இருந்தது, ஏதாவது சண்டை கிண்டை வரும், அப்படி போயிட்டுருப்பாங்க. அப்புறம் 2 3 டாக்டரை பார்க்குறாங்க, ஒரு கைனகாலஜிஸ்ட் பார்க்குறாங்க, கொஞ்சம் மருந்துகள் மாத்திரைகள் சாப்பிட்றாங்க, ஒன்றும் சரியில்லை. ஒரு கட்டத்தில் ஒரு ஃபெர்டிலிட்டி சென்டர் போயிட்டு ஒரு ஐவிஎஃப் பண்ணிடலாம், ஏன்னா அவங்க தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஐவிஎஃப் பண்ணியிருக்காங்கனால இவங்களும் ஒரு ஐவிஎஃப் பண்ணி ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படி குழந்தைய வளர்க்குறது அப்படி கிட்டத்தட்ட இப்போ திருமணமாகி 15 வருடங்கள் ஆயிடுச்சு. இப்போது இன்னும் கொஞ்சம் செக்ஸ் அர்ஜஸ் அந்த பெண்ணுக்கும் அவருக்கும் ஏற்பட்டதுனால இது சரியாகுமான்னு இப்போ கொஞ்சம் பார்த்துட்டு அவர் இங்கே வந்தார். ஏன் நீங்கள் 15 வருஷம் இதை பற்றி கவலைப்படல அப்படின்னா, அவங்களுக்கு புரியல. நாங்களும் கொஞ்சம் பேர் அப்ரோச் பண்ணோம், பட் அது எங்களுக்கு தெளிவாக இது தெரியல, இது என்ன பிரச்சனை, இது எப்படி சரியாகும் அப்படின்னு எங்களுக்கு தெளிவாக புரியல. அப்படி இது பொதுவாக என்ன ஆகிடும்னா, இது தம்பதிகளோட பிரச்சனை. ஆனாலும் இது ஆண்களுக்கான பிரச்சனையாகத்தான் வரும். ஆண்கள் தான் இம்பார்ட்டன்ட்ன்ற மாதிரி வரும். கேசஸும் கோர்ட்டுக்கு அப்படி தான் போகும். இவர் ஒரு இம்பார்ட்டன்சி, இவர் ஆண்மை இல்லாதவர், அதனால தான் விவாகரத்து வேணும் அப்படின்னு தான் போகும். அது அப்படி தான் நிரூபணமாகி தீர்ப்புகளும் அப்படி தான் வரும். பெரும்பாலான கேஸ் அப்படி தான் போகும். இல்லைன்னா அது ஆண்மை இருக்குது ஆனால் தாம்பத்திய உறவு இல்லை அப்படின்ற மாதிரி விவாகரத்து போகும். இது என்ன காரணம்னு கண்டுபிடிச்சி பண்ண முடியாது. இந்த 15 வருடங்களான தம்பதிகளும் வந்தாங்க. அவங்களுக்கு நம்ம சொல்கிறதே முதல்ல ஆச்சரியமாக இருக்குது. இதை ஒரு கொஞ்ச நாளில் ஒரு வாரம் 10 நாளைக்குள்ளே சரி பண்ணிட முடியுன்றது, அது எளிமையாக சரி பண்ண முடியுன்றதே அவங்களுக்கு நம்ப முடியல. அதாவது அவங்க 15 வருஷம் அவங்களுக்குள்ள செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பே இல்லை. ஆமாம், 15 வருடங்களாக அவங்க உடல் உறவே இல்லாமல் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு குழந்தை ஐவிஎஃப் மூலமாக, டெஸ்ட் டியூப் பேபி, சோதனை குழாய் குழந்தை மூலமாக ஒரு குழந்தை பெற்று கையில் வச்சுட்டு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நீண்ட நாளாக. இதுதான் அவங்களுடைய சிச்சுவேஷன். அப்புறம் வந்த பிறகு நாங்கள் ஒரு அடிப்படையான டெஸ்ட்டுகள் எடுப்போம். பெண்களுக்கான பாலியல் நிபுணர்கள் இருக்கிறாங்க. அவங்க பார்த்துட்டு அவங்க சைடில் சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 2 பேருக்குமான தெரப்பீஸ், கவுன்சிலிங் தெரப்பி எல்லாம் இருக்கும். ஒரு 5 செஷன்ஸ் அவங்க அட்டன் பண்ணும். அதை செய்து முடிக்கும்போது அவங்க முழுமையாக நார்மல் ஆகிடுவாங்க.